ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபி தான். என்னோட மதர் இன் லா ஸ்டைலில் பீஃப் சுக்கா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் 1 kg பீஃப் எடுத்துருக்கோங்க இந்த பீஃப் சுக்கா பண்ணுறதுக்கு. ஏன்னா பீஃப் இப்போது நம்ம வந்து குக்கரில் போடும்போது குவான்டிட்டி வைஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது அவிஞ்சக்கப்புறம் அது ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இது வந்து 1 kg எடுத்திருக்கோம். ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் சின்ன பீஸாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு பீஸ் வெட்டி அதை வந்து க்ளீன் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கோங்க ஒரு குக்கரில். ஸோ தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. ஒரு 1/2 கிளாஸ் போதும். ஏன்னா பீஃபில் தண்ணி வந்து எக்ஸஸ் ஆகும், தண்ணி ஊறும். ஸோ அதனால் கம்மியாக ஊற்றினா போதும். ஏன்னா இது சுக்கா தானே, ஸோ நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஸோ அது கூட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்றுக்கு 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லெண்ணெய், வேறு எந்த எண்ணெயும் இல்லை, நல்லெண்ணெய் வந்து இதில் கண்டிப்பாக ஊற்றணும். ஸோ அதுக்கப்புறம் உப்பு, பீஃப் வேகிற அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா ஒரு தடவை கிளறி விடணும். ஸோ இந்த கிரேவி வந்து 1 pot ரைஸுக்கெலாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சுக்கா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பீஃப் கிரேவிலாம் வைப்பாங்க, பட் அது கிரேவி மெத்தடில், இது சுக்கா மெத்தடில் இருக்கும். இப்போது இது வந்து நம்ம அவிச்சு ஸ்டோர் கூட பண்ணி வைக்கலாம். இது வந்து நம்ம நல்லா அவிச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஆறுனக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். ஏன்னா இது அவிக்கிறோம்ல நம்ம. ஸோ இதை வந்து ஒரு 7 to 8 விசில் வச்சுருங்க. ஸோ அது பீஃபோட குவான்டிட்டியை பொறுத்து, பீஃபோட தன்மையை பொறுத்து இருக்கும். ட்ரையாக ரொம்ப ஹார்டாக இருக்க பீஃபாக இருந்தால் சீக்கிரம் வேகாது. ஸோ உங்கள் பீஃப் எப்படி இருக்குன்னு பார்த்து, நாங்கள் வந்து எனக்கு 7 விசில் தான் வச்சுருந்தோம். ஸோ சீக்கிரம் வெந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி நிறைய நின்றுச்சு. தண்ணி நிற்கவே கூடாது. ஸோ ஆல்ரெடி பீஃப்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊறும். ஸோ அதனால் தண்ணி வந்து ட்ரை ஆகிறதுக்கு திருப்பியும் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கூட்டி வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுறணும். தண்ணி ட்ரை ஆகி பீசஸ் மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் பீசஸ் மட்டும் தான் வரணும், தண்ணிலாம் ட்ரை ஆகிடணும். ஸோ இந்த மாதிரி இப்போ சப்போஸ் பீஃப் வேகலை அப்படி சொன்னால் நீங்கள் திருப்பி கூட விசில் விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு சின்ன தாளிப்பு இருக்குது. பாதி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம், பாதி மட்டும்தான் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தான், இந்த பீஃப் சுக்காவுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். ஸோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் அந்த சுக்காவுக்கு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 to 20 பீசஸ் எடுத்து நல்லா வெட்டி வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக. அதையும் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதை வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அவிக்கும் போதும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கறனால இதில் அவ்வளோ போட்டுக்கணும். ஸோ இந்த எண்ணெயில் தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த சின்ன வெங்காயமே வந்து நல்லா வதக்கி விடணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து நல்லா போகணும். உடனே நம்ம அடுத்தடுத்து மசாலாலாம் ஆட் பண்ணிடக்கூடாது. அப்போனா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் போகாது. ஸோ நல்லா அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகணும். அந்த இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் தான் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து சுக்கா டைப்பில் வைக்கிறனால நம்ம தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி அதிகமாக ஆட் பண்ணால் அது வந்து கொஞ்சம் புளிப்பு தட்டிடும்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன தக்காளியாக இருந்தால் 1 போடலாம். இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 தக்காளி போட்டுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து மாமி வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் வத்தத்தூளும் ஆட் பண்ணாங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஒரு ½ டீஸ்பூன் ஆட் பண்ணாங்க. அதில் நம்ம போட்டிருக்கிறனால அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு, தக்காளி நல்லா ஸ்மேட்ச் ஆகணும், நல்லா அது வந்து வெந்துடணும். தக்காளியோட ஸ்மெல்லும் போகணும், பச்சை வடை வரவே கூடாது. ஸோ தக்காளி நல்லா ஸ்மேட்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு, பீஃப் வந்து நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம பீஃபில் போட்டிருக்கனால இதில் கம்மியாக போட்டால் போதும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டா, அது ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இந்த கிரேவிலேயே நல்லா வந்து நம்ம வந்து பிரட்டி விடணும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம், அடுத்த நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவிச்சனால அது நம்மளுக்கு நல்ல கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாதி தான் இதில் ஆட் பண்ணோம். இதில் வந்து இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சுருண்டுரும். நல்ல சின்னதாகி சுருண்டக்கப்புறம் தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பீஃபை நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes to 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்போ தான் அந்த பீஃபில் அந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலாலாம் ஏறும் நல்ல. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குங்க. ஹார்ட் ரியாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நாங்கள் வந்து இது வச்சாலே எங்கள் வீட்டில் வந்து மத்தியானமே காலி ஆயிரும். நாங்கள் நைட்டு வரைக்கும்லாம் இருக்கவே இருக்காது எங்கள் வீட்டில்.
ஸோ உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஒன் பாட் ரைஸுக்கெலாம் தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இதுக்கெலாம் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் அதிகமாக வந்து டூர்லாம் போனால் புளி சாதம் தான் கிட்டி கொண்டு போவோம். அதுக்கு இதுதான் மேக்ஸிமம் எப்பயுமே இருக்கும். இது அவிச்ச முட்டை தான் வச்சு அதிகமாக கொண்டு போவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையில். இதுக்கே சாப்பாடு அதிகமாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் அந்த கிரேவிலே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து எங்கள் மாமி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு டேஸ்ட்டுக்காண்டி ஒரு ஃப்ளேவருக்காண்டி நெய் விட்டுருந்தாங்க. நெய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கார்னிஷுக்கு மல்லிக்கீரை, அவ்வளோந்தாங்க. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.